ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவில் பாருங்கள், வெள்ளிக்கிழமை அன்று நம்ம பெண்கள் என்னென்னா வீட்டில் செய்யணும். அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனல் இதோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் சேரும். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, பெண்கள் நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்கள், ஓகேங்களா, வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களை அவங்கள ரொம்ப நல்ல விதமாக பார்த்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கே மகாலட்சுமி வராங்க அப்படின்னு நம்ம அர்த்தம், ஓகேங்களா. அப்போ பார்த்திங்கன்னா, வரக்கூடிய பெண்களுக்கு ஏதோ அவங்களால வயிறு ரொம்புற அளவுக்கு இல்லைனாலும் நம்மளால் முடிஞ்சது ஒரு டீயோ ஒரு காஃபியோ இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்களுக்கு வச்சு கொடுத்து அவங்க மனசு நிறையிற மாதிரி நம்ம செய்யணும், ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்று நம்ம பெண்கள் கண்டிப்பாக நம்ம கட்டாயமாக கண்ணாடி வளையல் அணிவது ரொம்ப ரொம்ப நல்லது, ஓகேங்களா. நம்ம கணவருக்கு ஆயுள் நீடிக்கும், நம்ம வீட்டுக்கு செல்வ சிறப்பு வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று அதுமாதிரி செய்யுங்க. இது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை இப்போ தினந்தோறும் பெண்கள் சாமியை வழிபடுறதுனால நம்மளுக்கு ஆயுளும் நீடிக்கும், மாங்கல்யம் நிலைக்கும், ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தலையோடு குளிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க, தலையே வார மாட்டாங்க, அதாவது ஃப்ரீ ஹேர் மாதிரியே விட்டுருவாங்க. ஸோ அந்தமாரி செய்யவே கூடாது. திருமணமான பெண்கள் என்றைக்குமே ஃப்ரீ ஹேரில் இருக்கக்கூடாது. ஜடவாரி தலை நிறைய பூக வச்சு பொட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலியோ இருக்கட்டும், ஏதாச்சும் இப்போ கல்யாணமாக இருக்கட்டும், வளைகாப்பாக இருக்கட்டும், இந்தமாரி விசேஷம் நல்லா வீட்டுக்கு வரக்கூடிய பெண்கள் நான் அவங்கள்ட்ட குங்குமத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த செய்திக்கு வாங்க, மேரேஜுக்கு வாங்க அப்படின்னு அழைப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த குங்குமத்தை கண்டிப்பாக நம்ம வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லவே கூடாதுங்க. நம்மளுடைய மாங்கல்யத்தில் அந்த குங்குமம் வைக்கும்போது யாரும் பார்க்காத அளவுக்கு நம்ம மறைச்சி தான் வைக்கிறோம். மாங்கல்யத்தில் குங்குமம் வைக்கிறது யாருமே பார்க்கக்கூடாது, ஓகேங்களா. அந்தமாரி செய்யணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு அந்த சுமங்கலி ரிட்டன் அவங்க வீட்டுக்கு போகும்போது நம்ம குங்குமம் கொடுக்கறது வழக்கம், ஓகேங்களா. குங்குமம் கொடுத்து அவங்க வச்சுக்கிட்டு மீதி நம்மளுக்கு வச்சு விடுவாங்க, ஓகேங்களா. அப்படி வைக்கனால நம்மளுக்கு ஆயுள் நீடிக்கும், சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும், ஓகேங்களா. கண்டிப்பாக இந்தமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு வெள்ளிக்கிழமை அன்று யாராச்சும் சுமங்கலி வந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச வசதிகள் நிறைய இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உங்களால் முடிஞ்சால் ஒரு ஜாக்கெட் பிட்டு, ஒரு குங்குமம், மஞ்சள், வளையல் இருந்தால் ஒரு 2 வளையல், வாழைப்பழம், ஜாக்கெட், வாழைப்பழம் 2 இதுமாரி வச்சு அதில் வெத்தலையோடைய ஒரே ₹1 நம்ம ₹1 வைக்கலாம். நம்ம ₹11 வைக்கலாம், இல்லை ₹101 கூட நம்ம வைக்கலாம். அதனால் நம்ம ₹1 கூட வச்சு அவங்களுக்கு கொடுத்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு செல்வ சிறப்பு அதிகமாக கிடைக்கும், ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு எல்லா அதிர்ஷ்டமும் சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.